ஒரு சமயம் பக்தர் ஒருவர் ரமண பகவானிடம் கேட்டார், சுவாமி, ஆத்மாவை அறிவது எப்படி? பகவான் சொன்னார், நீதான் ஆத்மா. இதை அறிந்து கொள்வதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? பக்தர் கேட்டார், சுவாமி, நான் தான் ஆத்மாவா? அது எனக்குள்ளேயே எங்கே இருக்கிறது? பகவான் பதில் சொன்னார், உன்னுடைய ஹிருதயம்தான் ஆத்மாவின் இருப்பிடம். நீ உன்னுடைய ஹிருதயத்திலே இருந்து பொறுமையாக தேடினால் அது கிடைக்கும். சுவாமி, நான் என்னுடைய ஹிருதயத்திலேயே இருக்க வேண்டுமா? அங்கே நான் தங்க இடம் எங்கே இருக்கிறது? பகவான் சொன்னார், இதை கேளுங்கோ. இவருக்கு ஆத்மாவின் இருப்பிடம் ஹிருதயம்னு சொன்னால் அங்கே தங்க இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். இவருக்கு இதை நான் எப்படி விளக்கிச் சொல்வது? உள்ள பொருள் ஒன்று, அது உன்னுடைய இதயம்னு சொன்னால் அங்கே தங்க இடம் எங்கே இருக்குன்னு கேட்கிறார். ஹிருதயத்திலே கர்ம வாசனைகளை நிரப்பி வச்சுட்டு இடமில்லைன்னு என்ன செய்வது? வீட்டில் மேஜை, நாற்காலி, பீரோ, கட்டில், இன்னும் எல்லா தட்டுமுட்டு சாமானையும் போட்டு நிரப்பிவிட்டு உட்கார இடமில்லை, நிற்க இடமில்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறது? எல்லா சாமானையும் அப்புறப்படுத்தணும். கர்ம வாசனைகளை எல்லாம் சுத்தமாக நீக்கிட்டா கர்ம வாசனை ஒளிந்த ஹிருதயமே ஆத்மாவாக அனுபூதி ஆகிறது. சாதனைகள் செஞ்சு மனசை சுத்த மனசாக்கிக்கணும் என்று சொல்லி முடித்தார் பகவான்.